சென்ட்ரல் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1161 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சென்ட்ரல் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3/4/2025 அன்றைக்கு வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மூலம் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி ஆகணும். எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டும் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/8/2025 வரைக்கும் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3/4/2025 வரைக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிளாக இருக்கணும். அண்ட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குக்கு, ட்ரெய்லர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன், மெயில் கார்டு இந்த மாதிரி டோட்டலாக வந்து 1161 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெயில் அண்ட் ஃபீமேலுக்கும் வந்து மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 945 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு வந்து 133 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வைஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபீமேலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 205 வேக்கன்சி, மேலுக்காக 205 வேக்கன்சி, ஃபீமேலுக்காக உங்களுக்கு 22 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, யூஆர் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் எல்லாமே ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஸ்கில் ட்ரேடோட ரிக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தால் இருக்குன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷராக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ட்ரேடு வேணவோ நீங்கள் அது சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷனில் அதாவது அன்ஸ்கில் ட்ரேடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் 1/8/2025 வரைக்கும் நீங்கள் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான். இதில் ட்ரேட்ஸ்மேனுக்கான உங்களுக்கான வேக்கன்சி வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் நியூ ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அந்த பாஸ்வேர்டையும் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த டைம் வந்து என்னென்ன என்ட்ரி பண்ணிங்களோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து டேரெக்டாக இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். ரீசெண்டாக வந்து நார்மலான இதுதான் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் நேமை வந்து பார்த்தீங்கன்னா கீழவும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை நேம் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெரிஃபை நேமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டு சேம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை நேம் கேட்கும். அதுலேயும் சேமாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுடைய மதர் நேமோட நேமு கேட்கும். சரிங்களா? மதர் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஒவ்வொரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் சேமாக வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எலிஜிபிளான டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய மந்த்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறமா தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்தீங்கன்னா
கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேட் வந்து வந்துடும். அதே டேட்டு சேம் டு சேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களால் என்ட்ரி பண்ண முடியலன்னா நீங்கள் இது கால்குலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலண்டரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து சப்மிட் ஆகாது. நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. மெயிலுன்னு கொடுத்துக்காங்க, ஃபீமேலுன்னு கொடுத்துக்கோங்க. இவங்க கொடுத்துருக்க கேப்சாவை ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தாவே போதும், உங்களுக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயிலில் வந்து உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா எது ஒர்க்கிங்கில் இருக்கோ அந்த மெயில் ஐடியும் அந்த ஃபோன் நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்றதையும் முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு அக்ரின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட்னு நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிலையும் உங்களுடைய மொபைல் நம்பர்லேயும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கோ அல்லது உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டோ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த யூசர் ஐடியோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே லாகின் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். வெரிஃபை மொபைல் அண்ட் இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெசேஜ் வந்திருக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அந்த பாஸ்வேர்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லாகினே பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய ஒர்க்கிங் மொபைல் நம்பரோ அல்லது உங்களுடைய வெரிஃபிகேஷனோட உங்களுடைய மெயில் ஐடி ஒர்க்கிங்கில் இருக்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய மெசேஜுக்கு வந்து வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதாவது என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கான ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து வரும். ஓடிபி வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் இது அப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும். யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த வெரிஃபைடு இங்கே கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்ததுக்கப்புறம் பேக் வந்தாலே போதும், உங்களுக்கு ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு 2024க்கான வேக்கன்சி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த 24க்கான வேக்கன்சி வந்து நிரப்புவதற்காக தான் நம்ம இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு அண்டு உங்களுடைய இந்த கேப்சர் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாவே போதும், உங்களுக்கான நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. இது லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க 3/4/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிடி ட்ரேட்ஸ்மேன் அதாவது ஜென்ரல் ட்ரேட்ஸ்மேனுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், உங்களுக்கான டாக்குமெண்ட்டெல்லாம் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எதுக்காகலாம் உங்களுக்கு டாக்குமெண்ட் சைஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் உங்களுடைய இமேஜ் ஃபார்மேட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க இந்த கேபில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தாவே போதும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஸ்டேட்டும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யுனைடெட் ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்க. மெயிலுன்னு கொடுத்துக்கோங்க, அல்லது ஃபீமேலுன்னு கொடுத்துக்கோங்க. இதில் எதுக்காக இந்த ஒரிஜினல் அதாவது அனதர் ஸ்டேட்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியா விட்டு வேறு எங்கேயாவது வெளியே போய் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து வெளியே படிக்கிறது வந்து அசாத்தியமானது தான்.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து படிச்சிங்க, என்ன படிச்சிங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சிம்பிளாக நோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். அண்ட் உங்களுடைய நீங்கள் மெயிலாக ஃபீமேலானு கொடுத்துருக்கேன், நேஷ்னாலிட்டி இந்தியன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சிவிலில் படிச்சிங்களா இல்லை ஆர்மியில் படிச்சிங்களா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவில்னு தான் கொடுத்தாகணும். 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கிராஜுவேட்டுன்னு கொடுங்க, 10th கொடுங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிச்சிங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு மேலே ஏதாவது கேஸு அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. திருட்டு கேஸு, கொள்ளை கேஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனா இல்லை சிஎஸ்எஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இல்லை ஒர்க் பண்ணிருக்கிற பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே நோ கொடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் எந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேடு வந்து மாற்றி வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 அடையாள தழும்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மச்சமோ ஏதாவது ஒரு தழும்போ இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸோட ஊர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய பின்கோட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து சேம் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு 2த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. டைப் ஆஃப் கார்டு உங்கள்கிட்ட வந்து ஐடென்டி ப்ரூஃப் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆதாரோட நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதரோட ஃபோட்டோகிராஃபரோட பிரிண்ட் வந்து இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக அல்லது நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது கேமில் இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இல்லைன்னு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தாவே இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜுக்கான ப்ரூஃபும் அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபும் அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேபிள் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த சயின்ஸில் இந்த எம்பியில் நீங்கள் அப்லோடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீன் டிக் வரும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராங்குன்னு இருக்குது அந்த கிரீன் டிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? நீங்கள் வியூ ஃபோட்டோ அப்படின்றத நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்டை இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இதில் எஸ்பிஐ மூலிமாவோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கியூஆர்ன்றதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆரை வந்து ஓப்பன் ஆகும். இந்த கியூஆரை வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் மொபைல்லே கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் செலெக்ஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பிரிண்ட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாபுக்கு வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பின்னாடிக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.